இயக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷனை. அதுக்கு தகுந்த மாதிரி இயக்கிக்கிட்டே இருப்பான். இதை தாண்டி வந்து ஒரு விஷயத்துக்குள்ள வந்து ஒரு பிளேக்குள்ளே வந்து ஒரு நடிகனாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரொம்ப சவாலான விஷயம். அதனால தான் நடிகர்களுக்கு சம்பளம் அதிகம் நான் நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறது. என்னங்க அவர் இவ்வளோ வாங்குறாரு, பப்ளிக்கோட இது கமெண்ட்டு, அவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. உழைப்பு இருக்குல்ல, உழைப்பு இருக்குது. அதில் உழைப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை படைக்கிறான், ஒரு நடிகனும் சேர்ந்து தான் படைக்கிறான். இயக்குனர் படித்தா கூட நடிகனும் அதில் பங்கு இருக்குது அவனுக்கு. அவன் பெர்ஃபார்ம் பண்ணுறான்ல. ஒரு காட்சிகள் வந்து அவன் வந்து தன்னை வந்து அடாப்ட் படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிக்கிறான். சில நடிகர்கள் 2 படம் நடிக்கிறாங்க. சில பேர் கால் உடஞ்சிருது, என்னென்னமோ நடக்குது, விபத்துலாம் கூட நடக்குது இல்லையா? நான் சொல்கிறேன். நான் அந்த அந்த ஒரு உழைப்பு இருக்குது நடிகனுக்கும். ரசிக்க வைக்கணும்ல. கோடிக்கணக்கான பேரை சிரிக்க வைக்கிறான், ரசிக்க வைக்கிறான் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, உழைப்பு இருக்குது அதில். போகலாம்ப்பா, அந்த படத்துக்கு போகலாம்ப்பா, தலைவர் படத்துக்கு போனால் பேசாமல் நம்மளை மறந்து உட்காந்துட்டு வரலாங்க.